வா விஸ்வா, நீ உட்காரு, பேக்க கொடு. என்ன ஸ்பெஷல்மா இன்னைக்கு? சாப்பிடு. விஸ்வா, வேற ஏதாவது வேணுமா? விஸ்வா, டேய் என்னாச்சுடா? ஏன் சாப்பிடாம என்னையே பாத்துட்டு இருக்க? என்னாச்சுடா? இல்லம்மா, மறுபடியும் உன் கையால சமைச்சதை சாப்பிட போறேன்ல, அதை நினைச்சா சந்தோஷமா இருக்குமா? விஸ்வா, நீ என் கையால சமைச்சதை சாப்பிட்டு எவ்வளவு நாள் ஆயிடுச்சு? நான் படுத்த படுக்கையா இருந்தப்போ அம்மா கையால செய்யற சாப்பாட்டை சாப்பிட முடியலையேன்னு ஏங்கி இருப்பல்ல? ஆமாமா, ரொம்ப ஏங்குனேன். இன்னொரு தடவை உன் கையால சாப்பிட முடியாதுன்னு ரொம்ப ஏங்குனம்மா. நீ முடியாம இருந்த இந்த 6 மாசமும் ஏக்கத்துல தாமா என் வாழ்க்கையே போச்சு. விஸ்வா, சாப்பிடு. அம்மா, உன் கையால சாப்பிடணும் போல இருக்குமா? எனக்கு ஊட்டி விடுவியம்மா? நான் உனக்கு ஊட்டி விடுறேன் விஸ்வா. அம்மாவே உனக்கு ஊட்டி விடுறேன். இரு. குடு. அம்மா, நான் போயிட்டு வரேம்மா. சரி விஸ்வா. இந்தா.
இந்த போயிட்டு பத்திரமா வரேம்மா. போப்பா. போயிட்டு வா. பாய்மா. ஃபர்ஸ்ட் இந்த பெட்டோட கவரை எடுத்து பிங்க் கலர்ல மாத்தணும். பிங்க் ரொமான்டிக் கலர்னு சொல்வாங்க. அத மட்டும் மாத்திட்டோம்னா அந்த கலர் அப்புறம் மாமாவோட தனிமை இது ரெண்டும் கல்யாண ஆசைய தூண்டி விட்டுரும். ம். கனகா, மாமா சொல்லுங்க மாமா. என்ன ஆக்டிங் ஓவரா இருக்கு? என்னைக்கும் இல்லாம இன்னைக்கு விஸ்வாவை விழுந்து விழுந்து கவனிக்கிற. ஆ, அப்படியெல்லாம் இல்ல மாமா, நான் எப்பயும் போலதான் பண்ணேன். எது ஷூ போட்டு விடுறதா? ஏப்ப சாப்பையா ஒரு ஆள் கிடைச்சா உன் செருப்பிய போட்டு விட சொல்ற ஆள் நீ. ஆனா நீ விஸ்வாவுக்கு ஷூ போட்டு விடுற, அதுவும் பாலிஷ் போட்டு எடுத்துட்டு வந்து. ஆமா, என்ன நோக்கத்துல இப்படி எல்லாம் பண்ற நீ? எப்படியாவது விஸ்வாவை வளைச்சு போட்டுடலான்னு பிளான் பண்றியா? நானும் நீ கொடுத்த ஆக்டிங் எல்லாம் கவனிச்சுட்டு தான் இருந்தேன். எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு வீட்ல ஒரு பொண்ணு இருந்தா எல்லாமே பெர்ஃபெக்ட்டா நடந்து முடியும்னு சொல்லி உன்னுடைய அவசியத்தை அப்படியே மேலோட்டமா அவங்கிட்ட சொல்ற. இத பாரு, நீ எதுக்கு பிளான் பண்ணி விஸ்வாவை பார்த்து பார்த்து கவனிச்சுக்கிட்டேன்னு எனக்கு நல்லா தெரியுது. நீ போடுற பிளான் எதுவும் நான் இருக்கிற வரைக்கும் நடக்காது. இந்த வீட்ல மத்தவங்களுக்கு தெரியுதோ இல்லையோ, துளசி தான் என் பொண்ணுன்னு உனக்கு நல்லாவே தெரியும். தெரிஞ்சும் அவ வாழ்க்கையை கெடுக்க நினைச்ச, இருக்கிற இடம் தெரியாம அழிச்சிருவேன். இப்போ ஒரு சாதாரண ஆளா சொல்றேன், ஒழுங்கா உன் பொட்டி படிக்கையெல்லாம் எடுத்துட்டு இங்க இருந்து கிளம்பிடு. இது நான் உனக்கு கொடுக்கிற லாஸ்ட் சான்ஸ். அப்படி நீ கிளம்பல, அப்புறம் என்னோட ஆக்ஷனை நீ பார்க்க வேண்டியிருக்கும். இல்ல மாமா, நான் வந்து ஏய், கிளம்பு, நான் கேட்க மாட்டியா? சரிங்க மாமா, நான் கிளம்பிடுறேன். ஓகே ஓகே, யா ஷோர், அதை நான் பார்த்துக்கிறேன். ஷோர், பாய். நான் டிராஃப்ட் கேட்டேனே, ரெடி பண்ணிட்டீங்களா? ஆம், இதோ பண்ணிட்டு இருக்கேன் சார். ஒரு 1 hourல கொடுத்துறேன். ஒரு டிராஃப்ட் ரெடி பண்ண இன்னும் 1 hour ஆகுமா? நீங்க எப்போ கொடுத்து நான் எப்போ கிளையண்ட்டுக்கு அனுப்புறது? இல்ல சார், ஆல்மோஸ்ட் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். இதோ இப்ப முடிச்சிடுறேன். ம்ஹும். இதெல்லாம் வேலைக்கே ஆகாது. தேவி, கொஞ்சம் என் கேபினுக்கு வாங்களா. நான் தான் முடிச்சு தரேன்னு சொல்றேன்ல, அப்புறம் எதுக்கு தேவியை கூப்பிடுறீங்க? நீ டைம் எடுத்துக்கிறதெல்லாம் பார்க்க மாட்டாங்க. ஃபைனலா நான் கிளைண்ட் கிட்ட அப்ரூவல் வாங்கலன்னா எம்டி என்ன நினைப்பாரு? உன்னால நான் கெட்ட பேர்லாம் வாங்க முடியாது.
எக்ஸ்கியூஸ் மீ சார். வாங்க தேவி. சொல்லுங்க சார். தேவி, துளசி பண்ணிக்கிட்டு இருக்கிற டிராஃப்டை வாங்கி இமீடியட்டா கம்ப்ளீட் பண்ணி என்கிட்ட கொண்டு வாங்க. என்ன நின்னுகிட்டு இருக்கீங்க? வாங்கிட்டு போங்க தேவி. ஓகே சார். துளசி, சரி, இதை நான் எனக்கு சென்ட் பண்ணிக்கிட்டேன். ஓகே, பை. சார், இந்த டிராஃப்டை கம்ப்ளீட் பண்ணி கொண்டு வந்துடுறேன் சார். ஓகே, சீக்கிரம். அத்தை, வா கனகா. அத்தை, என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க அத்தை. என்ன இது? நீ நல்லா இருப்ப கனகா. எந்திரி எந்திரி. என்ன கனகா, திடீர்னு ஆசீர்வாதம் எல்லாம் வாங்குற? என்னாச்சு? என்ன இது? பெட்டியோட வந்திருக்க? ஊருக்கு போறியா? ஊர்ல ஏதாவது வேலை இருக்கா? ஆமா, நீ எப்ப திரும்ப வருவ? இல்ல அத்தை, நான் வீட்டை விட்டு போறேன். இனிமே திரும்ப வரமாட்டேன். என்ன கனகா சொல்ற? ஆமா அத்தை, இனிமே இந்த வீட்ல எனக்கு இடம் இல்ல. நான் கிளம்புறேன் அத்தை. ஏய், என்ன ஒளற நீ? இவ்ளோ பெரிய வீட்ல உனக்கு இடம் இல்லையா? வீட்ல இடம் இருக்கு அத்தை. ஆனா நான் இங்க இருக்கிறத ஏத்துக்க சில பேருக்கு மனசு வரல. நான் வீட்டை விட்டு போகணும்னு ஆசைப்பட்டு கிளம்ப சொல்றாங்க. அவங்களுக்காக நான் போறேன் அத்தை. என்ன தடுக்காதீங்க. ஏ கனகா, நில்லு. ஏ கனகா, நில்லடி. ஆமா, யாருக்கு நீ இந்த வீட்ல இருக்கிறது பிடிக்கல? யார் உன்னை வெளியில போக சொன்னது? கேக்குறேன்ல, சொல்லு கனகா. ராஜராஜன் மாமா அத்தை. நினைச்சேன் அந்த துளசிய வீட்டை விட்டு துரத்துனதுக்கு அப்புறம் அவர் பங்குக்கு ஏதாச்சும் பண்ணுவாருன்னு நினைச்சேன். நான் நினைச்ச மாதிரியே உன்னை போக சொல்லியிருக்காரு. சரி, அவர்தான் போக சொன்னாருன்னா நீ போயிடுவியா? உன்னை இந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தது யாரு? நானா இல்ல அவரா? நான் சொல்லாம நீ எப்படி கிளம்பலாம்? மாமா என்ன வெளியில போக சொன்னதுக்கு காரணம் இருக்கு அத்தை. என்ன காரணம்? சொல்லு, என்ன காரணம்? துளசிக்கு எந்த உரிமையும் இல்ல. அதனால நீங்க வீட்டை விட்டு அனுப்பிட்டீங்க. ஆனா நான் எந்த உரிமை
உரிமையில இருக்கேன்னு மாமா கேக்குறாரு. எந்த உரிமையில என்ன நீங்களும் தங்க வச்சிருக்கீங்க? உனக்கும் இந்த வீட்டுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைன்னு சொல்லி என்ன வெளியில போக சொல்றாரு. மாமா கேட்டதுக்கு நான் என்னத்த பதில் சொல்றது? என்கிட்ட எந்த பதிலும் இல்ல அத்தை. எனக்கும் இந்த வீட்டுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. அதனாலதான் மாமா சொன்ன மாதிரி நான் இங்க இருந்து கிளம்பலான்னு முடிவு பண்ணிட்டேன். நான் வரேன் அத்தை. ஏய் கனகா, கொஞ்சம் நில்லு. இங்க பாரு, உனக்கும் இந்த வீட்டுக்கும் இனிமே சம்பந்தம் இருக்கும். நான் சம்பந்தப்படுத்துறேன். இது உன் வீடு. நீ இங்க இருந்து கிளம்ப கூடாது, புரியுதா? இல்ல அத்தை, அது வந்து நீ கொஞ்சம் சும்மா இரு. உள்ள போ. நாளையில இருந்து நீ ஏன் இங்க இருக்கன்னு உன்னை யாரும் கேள்வி கேட்க மாட்டாங்க. கேட்கவும் முடியாத மாதிரி நான் பண்றேன். நீ உள்ள போ. சரிங்க அத்தை. அப்பாடா, நினைச்சது முடிச்சாச்சு. இனி விஸ்வா மாமாக்கும் நமக்கும் கல்யாணம் தான். மே கம் இன் சார்? எஸ், கம் இன் விஸ்வா. உட்காருங்க. என்ன விஸ்வா, டிராஃப்ட் ரெடி பண்ண டைம் ஆயிடுச்சு. அதனால என்ன, அதான் 1 hourல முடிச்சு கொடுக்குறேன்னு துளசி சொன்னாங்கல்ல. அப்புறம் எதுக்கு தேவி கிட்ட டிராஃப்ட் ரெடி பண்ண சொன்னீங்க? இவங்க கம்ப்ளைண்ட்டா சொல்லல, ஆனா தான் பார்த்த ஒர்க்கை இன்னொருத்தவங்களுக்கு கொடுத்தா ஒரு ஆதங்கம் இருக்கும்ல, அந்த ஆதங்கத்துல தான் என்கிட்ட சொன்னாங்க. அவ்வளவுதான். சின்சியரா இருக்கிறவங்களுக்கு ஆதங்கமும் கோபமும் வரத்தான் செய்யும். என்ன பொறுத்த வரைக்கும் நீங்க செஞ்சது தப்பு விஸ்வா. துளசியை காயப்படுத்தி பார்க்கறதுல அப்படி என்ன சந்தோஷம் கிடைக்க போகுது? ஏன் விஸ்வா நீங்க தொடர்ந்து இப்படியே பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? சார், நான் இவங்களை காயப்படுத்தணும்னு நினைச்சு தேவி கிட்ட டிராஃப்டை ரெடி பண்ண சொல்லல. வேற எதுக்காக ரெடி பண்ண சொன்னீங்க? இவங்களுக்கு கையில அடிபட்டிருக்கு சார். அடிபட்ட கையோட இவங்களால வேலை பார்க்க முடியல. ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. அத பார்க்கும்போதே கொஞ்சம் கஷ்டமா இருந்தது. அவங்கள ரிலீவ் பண்ணி விடணும்னு தான் நான் தேவி கிட்ட பொறுப்பை ஒப்படைச்சேன். மற்றபடி இவங்களை பழி வாங்கணுங்கிற எண்ணத்துல நான் பண்ணல சார்.